ஹலோ மக்களே, ஜானகி மாயா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. பஞ்சாயத்தில் சிவராமன் ரெஹராமுக்கு ஆதரவாக ஒரு தீர்ப்பு வழங்க போகிறாங்கன்னே சொல்லலாம். மாயாவுக்கு கடைசி நேரத்தில் நம்ம ரெஹராம் அவங்க அப்பாவுக்கு கொடுத்த சத்தியம் எல்லாமே தெரிய வருது. அதே சமயத்தில் உண்மையான அந்த பேர் யார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மாயா கூடிய சீக்கிரமாக கண்டுபிடிச்சி எல்லா உண்மைகளும் நம்ம ரெஹராம் கிட்ட நிரூபிக்கிறாங்கன்னே சொல்லலாம். பஞ்சாயத்தில் வச்சு சிவராமோட தீர்ப்பு என்னவா இருக்க போகுது? வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம மாயாவும் எல்லா இடத்துலையுமே எந்த பிரச்சனை வந்தாலுமே சமாளிச்சிருவான்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் ஒரு பிளானை பண்ணி எப்படியாவது இந்த மாயாவை கடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பண்ணுறாங்க. அதுபடியே ஜீவாவும் நீங்கள் சொல்கிறது எல்லாமே சரியாக தான் இருக்குது, இந்த தீர்ப்பு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாயாவை கடத்திடலாம், தீர்ப்பு சொல்ல டைமில் மாயா வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாயாவை ஜீவா எல்லாரும் சேர்ந்து கடத்திடுறாங்க. அந்த இடத்துல நம்ம மாயாவை ஒரு கயிறை வச்சு கட்டி வச்சு அப்படியே ஜீவாவும் அங்கே வந்து என்ன எனக்கு எதிராக செயல்படலான்னு நினச்சா இனிமேல் உன்னை நான் சும்மாவே விட போகிறதில்ல, இனி வந்து உயிரோட இருந்தால் தானே இந்த தீர்ப்பில் வந்து எனக்கு எதிராக நீ சொல்ல முடியும், எப்படி இருந்தாலுமே நான் தான் இந்த பஞ்சாயத்து தீர்ப்பில் ஜெயிக்க போகிறேன், நீ வந்து வெளியிலே வரப்போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவை எதிர்த்து ஜீவா நிற்கிறாங்க. அந்த சமயத்தில் சுற்றி இருந்த ரவுடி கும்பல் எல்லாத்தையுமே நம்ம மாயாவும் என்ன உங்களுக்கு எவ்வளோ ரூபாய் இப்போ தந்து என்ன இந்த மாதிரி ஒரு செயலை செய்ய சொல்லியிருக்கான் அப்படி கேட்கும்போது அந்த ரூபாயும் சொல்லிடுறாங்க. அதை கேட்ட மாயாவும் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு 5 லட்ச ரூபா பணம் தருவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரவுடி கும்பலும் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயா கிட்டே கேட்குறாங்க. அதை கேட்ட உடனே மாயாவும் வேறு எதுவுமே செய்யண்டா, இந்த நிற்கிறான்ல ஜீவா, இவனை வந்து என்னை எப்படி கெட்டி போட்டிருக்கீங்களோ அதே மாதிரி இந்த இடத்துல கெட்டி போடணும், அவன் வந்து இந்த இடத்துல எஸ்கேப் ஆகத்தவரை பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ரவுடி கும்பலும் இவ்வளோ தானே, இப்போவே நீங்கள் சொல்கிற மாதிரியே கேட்குறேன், எங்களுக்கு வந்து பணம் தான் முக்கியம், யார் எங்களுக்கு அதிகமாக கொடுக்குறாங்களோ அவங்க சொல்கிறது தான் நாங்கள் கேட்போம் அப்படின்னு சொன்ன உடனே ஜீவாவும் என்னடா நான் தானே உங்களை கூட்டிகிட்டு வந்தேன், அதுக்குள்ளே வந்து என்னை எதிர்த்து இந்த மாதிரி செய்ய போகிறீங்களா அப்படி கேட்கும்போது அந்த ரவுடிங்களும் மாயா 5 லட்ச ரூபா கொடுக்குறேன்னு சொன்ன உடனே ஜீவாவை அந்த சேரில் கயிறு நல்லா கட்டி வச்சு நீங்கள் போங்க மேடம், இனிமேல் நாங்கள் இவனை பார்த்துடுறோம், இவன் வெளியில் வர சேதுறோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா கிட்டே சொல்லி வைக்கிறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாயாவும் கதிர்தனா கிட்ட நம்ம நினச்சி போட்ட பிளான் படியே அந்த ஜீவாவும் மாட்டிட்டான். ஜீவா இனிமேல் அந்த இடத்துலேருந்து வரதுக்கு வாய்ப்பே இல்லை. இனி நம்ம என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது அந்த பசுபதியை பேசாமல் ஜெயிலில் தள்ளிடணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதுபடியே நம்ம மாயா ஒரு பிளானை பண்ணுறாங்க. தனா எல்லாரும் ரோட்டில் நிற்கும் போது பசுபதி கிட்ட தனா வந்து அப்படியே பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னோட அப்பாவை எதிர்த்து இப்படி ஒரு செயலை செஞ்சிருப்பாங்க, உங்களை பற்றிலாம் எனக்கு நல்லாவே தெரியும், அந்த ஜீவா ஒரு ஃப்ராடு, அவன் வேணும்னு சொல்லிட்டு பஞ்சாயத்தை கூப்பிட்டு என் அப்பாவுக்கு மேலே இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லும்போது பசுபதியும் நம்ம தனாவை எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு கட்டத்தில் பசுபதி தனாவை பிடிச்சி இழுக்கும்போது தனாவும் இதாண்டா சரியான சான்ஸ், எப்படியாவது பசுபதியை உண்டு இல்லைன்னு பண்ணணும்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. கரெக்டாக அந்த இடத்துல ஆஃபீஸர்ஸ் எல்லாம் வந்து நிற்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட பசுபதி எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக பேசும்போது நம்ம தனாவும் விடுற மாதிரி இல்லை மேடம், தனியாக இருந்த என்கிட்ட வந்து தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான், இவனை இப்போவே நீங்கள் கைது பண்ணி கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த அதிகாரிகளும் வந்து அப்படியே அந்த பசுபதியை அந்த இடத்துலேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதே சமயத்தில் மாயாவும் நம்ம தனா கிட்டே நம்ம நினச்ச மாதிரி நடந்துச்சு, ஏன்னு எப்படி இருந்தாலுமே இந்த பசுபதி வெளியிலே வர முடியாது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. நம்ம மாயா கிட்ட வந்து நீங்கள் எதுக்கும் ஸ்டேஷனில் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் எழுதி தாங்க அப்படி சொல்லும்போது நம்ம மாயாவும் பசுபதியை எதிர்த்து கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. இனி கொஞ்ச நாளுக்கு இவன் வெளியிலே வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட்டை எழுதி வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து நடக்கிறதுக்கு டைம் ஆகிட்டே இருக்குது. நம்ம மாயாவுக்கு எந்த சாட்சியம் கிடைச்ச மாதிரி இல்லை, நம்ம பெரியப்பாக்கு மேலே எந்த தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு நிரூபிக்கணும். ஆனால் பெரியப்பா ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மனசுக்குள்ளே போட்டு குழப்பிட்டே இருக்காங்க, ஏதோ ஒரு எண்ணத்தினால தான் அவங்க வெளியில் எந்த விஷயத்தையும் சொல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவுக்கு புரிய ஆரம்பிக்குது. எப்படியாவது பெரியப்பாவை வந்து இதுலேருந்து காப்பாற்றணும், என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு நம்ம தனா கதிர் எல்லார்கிட்டையும் சேர்ந்து ஐடியா கேட்குறாங்க. அதே மாதிரி சரி பெரியப்பாவுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க உண்டு இல்லை, அவங்கள்ட்ட போய் விசாரணை பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம மாயா அதில் விசாரணை பண்ணதுக்காண்டி போகிறாங்க. அங்கே வந்து நம்ம ரெஹராமை பற்றி விசாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா பற்றின எல்லா விஷயத்தையும் விசாரிக்கும்போது அங்கே உள்ளவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு விஷயத்த மறைக்கிறாங்கன்னு மட்டும் நம்ம மாயாவுக்கு தெரியுது. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்களுக்கு சிவரஞ்சின்னு ஒருத்தங்களை தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது ஆமாம், இந்த விஷயத்தை பற்றி யார்கிட்டையுமே சொல்கிறாதுங்க, நீங்கள் வந்து இவ்வளோ தூரம் நீங்கள் கேட்குறீங்களா, அதனால தான் உங்கள்கிட்ட மட்டும் சொல்கிறேன். அதே சமயத்தில் ரெஹ்ராமையாக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, அவங்க மேலே ஒரு தப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னனால தான் இதை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவங்களும் நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மாயா கிட்ட வந்து இதெல்லாம் உண்மைதான், சிவரஞ்சனின்னு ஒரு பொண்ணு உண்டு, ஆனால் ரகுராமையாவுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. ரகுராமையோட அப்பாவுக்கும் சிவரஞ்சனிக்கும் தான் பல சம்பந்தங்கள் இருந்துச்சு. அந்த சமயத்தில் தான் இதை பற்றி ரகுராமையாவுக்கு தெரிய வந்துச்சு. அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய லெட்டர்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி சிவரஞ்சனி பற்றின விஷயம் உங்கள் பெரியப்பாவுக்கு தெரிய வந்துச்சு. அதே சமயத்தில் உடனே அவங்க அப்பா கிட்ட கேட்கும்போது ராஜமாணிக்க ஐயாவும் உங்கள் பெரியப்பா ரகுராம் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னது மட்டும் இல்லாமல் சிவரஞ்சனி இங்கே தான் இருக்கா, அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு ஒரு குழந்தை வர பிறக்க போகுது அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இனிமே இந்த விஷயத்தை பற்றி யாருக்குமே தெரியக்கூடாது, ரமணிக்கு மட்டும் தெரிஞ்சுன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை வாங்கிட்டாங்க ரகுராம் ஐயா. இதனால யார்கிட்டயுமே இந்த விஷயத்தை பற்றி சொல்லலை. அதே சமயத்தில் சிவரஞ்சி தனியாக இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அவளுக்கு குழந்தை பிறந்துச்சு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய எடுத்துச்சு போய் அவர் தான் ஒரு ஆசிரமத்தில் சேர்த்தாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம மாயா கிட்ட சொல்லும்போது மாயா அதை கேட்டு அப்படியே அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அப்போ பெரியப்பாக்கு மேலே எந்த தப்புமே இல்லை, ஆனால் சிவரஞ்சனிக்கும் ராஜமாணிக்கத்துக்கும் பிறந்தவங்க தான் இந்த ஜீவாவா அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயாவுக்கு ஒரு குழப்பமே வந்துடுது. ஆனால் இது புவனேஸ்வரிக்கு இந்த விஷயம்லாம் எப்படி தெரிய வந்தது, அதில் வேற அந்த ஆசிரம பற்றியெல்லாம் எப்படி தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மாயா ஒரு குழப்பத்திலே இருந்துட்டுருக்காங்க. ஆனால் ரகுராம் பெரியப்பா இத்தனை நாளாடி இந்த உண்மையை தான் மறைச்சிட்டே இருந்திருக்காங்க. வெளியில் மட்டும் இதை சொன்னால் அதுக்கப்புறமா பாட்டி ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு தான் பெரியப்பா இது வரைக்கும் இந்த உண்மைகளை வெளிப்படுத்தாமல் இருக்காங்க. ஆனால் நம்ம எப்படி இந்த பஞ்சாயத்தில் இதை பற்றி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் குழப்பத்தில் இருக்காங்க. ஆனால் சிவரஞ்சனி பற்றின எல்லா உண்மைகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு உண்மையான பையன் யாருன்னு கண்டுபிடிச்சானா எப்படி இருந்தாலுமே நம்ம பெரியப்பாவை இந்த இக்கட்டான சுச்சுவேஷன்லேருந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் யோசிக்கிறாங்க. பெரியப்பா இது நாள் வரைக்கும் இந்த உண்மைகளை மறைச்சிருக்காங்கன்னா அப்படி இருக்கும்போது நம்ம வந்து பஞ்சாயத்தில் வச்சு இதை சொல்ல முடியாது. ஆனால் அந்த ஜீவா வந்து உண்மையான பேரன் கிடையாது. அப்போ உண்மையான பேரன் யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாயாவும் அதுக்கான எல்லா வேலைகளிலும் ஈடுபடுறாங்க. அதே சமயத்தில் பஞ்சாயத்தும் கூடுது. புவனேஸ்வரியும் நம்ம ரகுராமை எதிர்த்து நிற்கிறாங்க. எத்தனை நாள் தான் இந்த பஞ்சாயத்தை நீங்கள் இழுத்தடிச்சிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு தீர்ப்பு வழங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிவராமனை எதிர்த்து நிற்கும்போது சிவராமனோ இது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்த கால அவகாசம் எல்லாமே முடிஞ்சுது, நீங்கள் வந்து இது வரைக்கும் எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை, இப்போதாவது ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் கிட்டே கேட்கும்போது ரகுராமா அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. அதை கவனித்த புவனேஸ்வரியும் என்ன நீங்கள் சட்டுன்னு பஞ்சாயத்தில் தீர்ப்பு சொல்ல வேண்டியதானே, இவர் இவ்வளோ அமைதியாக நிற்கிறத பார்த்தாலே தெரியல இவருக்கு மேலே தான் தப்பு இருக்கும்னு சொல்லிட்டு அதை நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம்ல, இவரோட பையன்தான் அந்த ஜீவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கும் போது கரெக்டாக நம்ம மாயா வந்துடுறாங்கன்னே சொல்லலாம். இது வரைக்கும் அவங்க திரட்டின எல்லா ஆதாரத்தையும் எடுத்துகிட்டு வராங்க. ஜீவா அந்த ரகுராமோட பையன் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கப்படுது. அதே சமயத்தில் கூடிய சீக்கிரமாக கதிர் தான் அந்த உண்மையான பேரன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம மாயா மூலமாக ரகுராமுக்கு தெரிய வரப்போகுதுன்னே சொல்லலாம்.